ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வெல்கம் டு டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டோட சிவிக்ஸில் யூனிட் 5 இந்தியாஸ் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் இதுதான் பார்த்துட்ருக்கோம். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்துட்டிங்கன்னா பிகேம் ஃபெமிலியர் வித் அவர் பாலிசிஸ் வித் த நெய்பர்ஹுட் கண்ட்ரீஸ், understand the importance of India's policies towards developed nations, gain knowledge about India's relationship with international organizations and achievement of BRICS and OPEC, and imbuild the value of India's position among the world countries. அதாவது நம்ம எந்த மாதிரியான பாலிசி வந்து நெய்பரிங் கண்ட்ரிஸ் கூட வச்சுருக்கோம், டெவலப்டு நேஷன்ஸ் கூட இந்தியாஸ் பாலிசி என்ன மாதிரியான பாலிசி நம்ம இந்தியா இருக்குது அப்படிங்கிறதும், இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் கூட என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோ அப்படிங்கிறதும், பிரிக்ஸோட அச்சீவ்மெண்ட் அண்ட் ஒப்பேக்கோட அச்சீவ்மெண்ட்ஸ் அதை பற்றியும், அது போக வேர்ல்ட் கண்ட்ரிஸ் லெவலில் இந்தியாவோட லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் பார்ட் பார்த்துடலாம். Independent India has been constantly fostering world peace and international cooperation. India abjuring military alliance but has been active in cooperating and coordinating with other nations for peace and economic development. As the first Prime Minister of India, Jawaharlal Nehru stated, "We can neither be absolutely dependent or independent, but we live in the world of interdependence." அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவோட மோஸ்ட் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பீஸ் உலக அளவில் அமைதி கொண்டு வரணும் அப்படிங்கிறதும், உலக அளவில் எல்லாரும் வந்து ஒரு கோஆப்ரேஷனோட ஒற்றுமையோட ஒரு இதோட போகணும் அப்படிங்கிறத இந்தியாவோட ஃபார்மோஸ்ட் எய்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஃபார்மர் பிரைம் மினிஸ்டரான ஜவஹர்லால் நேரு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, வி கேன் நெய்தர் நம்ம வந்து ஒருத்தவங்க டிபெண்ட் பண்ணியும் இருக்க முடியாது, நம்ம இண்டிபெண்ட்டாகவும் இருக்க முடியாது. ஸோ நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்ல்டில் நம்ம எல்லாம் இருந்துட்டு இருக்கோம், நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா would prefer a peaceful, wealthy neighborhood responsive to its own needs and wishes. India has been always known as peace-loving country and has strived hard for champion the cause of peace in the world. For the country to progress in the accurate manner, the maintenance of international relations has been regarded as an important area. Being a country with a huge population, India is surrounded by neighboring countries with whom she has traditionally tried to maintain friendly and good neighborly relations. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக ப்ரிஃபர் பண்ணுற கண்ட்ரியாக இருந்தாலுமே கூட அது வந்து அதனோட நெய்பர்ஹுட் கண்ட்ரிஸ் கூட ஒரு வெல்த்தி ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அதனால அந்த வெல்த்தி ரிலேஷன்ஸ்னால அவங்க ரெண்டு கண்ட்ரிஸ்னோட ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட்காக நம்மளோட கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம அந்த மாதிரியான நம்மளோட நெய்பர்ஹுட் கண்ட்ரிஸ் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படிங்கிறதும், இந்தியா அப்படிங்கிறது ஒரு பீஸ் லவ்விங் கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கோல்ஸை அச்சீவ் பண்ணோம், நம்ம இந்தியா வந்து டெவலப் ஆகணும் அப்படிங்கிறப்போ நம்ம இந்த மாதிரியான ஒரு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாஸ் பொசிஷன் இஸ் யூனிக் இன் இட்ஸ் நெய்பர்ஹுட். இந்தியாஸ் நெய்பர்ஸ் has been a part of homogeneous culture prevailing in the Indian subcontinent for last 5,000 years. அதாவது இந்தியா சுற்றி இருக்கக்கூடிய இந்த நெய்பர் கண்ட்ரிஸும் இந்தியாவும் வந்து சேர்ந்து தான் இந்த அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஏஷியாவோட சப்கான்டினென்ட்டில், இந்த இந்தியன் சப்கான்டினென்ட்டில் இந்த ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு என்ன சொல்கிறது ஒரு கல்ச்சரை வந்து இப்போ வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஒரு கல்ச்சரை ட்ரெடிஷனை வந்து இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஓவர் 5,000 இயர்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட பார்டர் கண்ட்ரிஸ், நெய்பர் கண்ட்ரிஸ் என்ன, நம்மளை சுற்றி என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்தியா இஸ் அ வாஸ்ட் கண்ட்ரி வித் பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான் டு த நார்த் வெஸ்ட். அதாவது தன்னோட நார்த் வெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான் இருக்குது. அண்ட் நார்த்தில் பார்த்திங்கன்னா சைனா, நேபாள், பூட்டான் அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்குது. அப்புறம் ஈஸ்டில் பார்த்திங்கன்னா பெங்களாதேஷ் அண்ட் மியான்மர் பார்த்திங்கன்னா ஃபார் ஈஸ்ட் கொஞ்சம் தள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அண்ட் மால்டிவ்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 கண்ட்ரிஸ் தான். அந்த 2 கண்ட்ரியுமே வந்து ஒரு ஐலாண்டாக இந்தியன் ஓஷனில் கொஞ்சம் இந்தியாவை விட கொஞ்சம் செப்பரேட் ஆகி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எல்லா கண்ட்ரீஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கலாக, ஒரு ரிலீஜியஸாக, ஒரு எக்கனாமிக்காக நம்ம எல்லாத்துக்கும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு பாக்ஸ், ப்ளூ கலர் பாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கறதுலே வச்சு ரொம்ப அதிகமான the countries that share the most number of neighbors touching its borders are China and Russia. அதாவது அதிகமான பார்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதிகமான பார்டர்ஸ் வந்து எந்த கண்ட்ரீஸ்க்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா அண்ட் ரஷ்யா சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் ஆப்கானிஸ்தான் இவங்க 2 பேர்த்தோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இண்டோ ஆப்கான் ரிலேஷன் வாஸ் strengthened by the strategic partnership agreement. SPA provides assistance to rebuilding Afghan's infrastructure, institution, agriculture, water, education, health, and providing duty-free access to the Indian market. India helped Afghans in the construction of Sarma Dam in the Har province. India announced 500 scholarship for the children of the martyrs of Afghan security forces in school and college, both in Afghanistan and in India. India is also supporting Afghanistan to improve its public health and small-scale industry. India is a forefront of the promotion of investment in Afghanistan, and the consortium of public and private Indian companies has been selected to make one of the biggest investment in the mining sector. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும், that is இண்டோ ஆப்கான் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா எது மூலயமா ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா SPA, that is ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ரிலேஷன் அக்ரிமெண்ட். அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்ஸ்டிடியூஷன், அக்ரிகல்ச்சர், வாட்டர், ஹெல்த், எஜுகேஷன் இந்த மாதிரி நிறைய செக்டார்ஸில் அதை ரீபில்ட் பண்ணுறதுக்கு இந்தியா வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதும், அது போக சால்மா டேம் அப்படிங்கிற ஒரு டேமை வந்து ஆப்கான்ஸ்க்காக இந்தியா தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்தது அப்படிங்கிறதும், இந்தியா பார்த்தீங்கன்னா அது போக 500 ஸ்காலர்ஷிப் வந்து ஆப்கான்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் பப்ளிக் ஹெல்த்லேயும் ஆப்கானிஸ்தான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இந்தியா வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதும், ஆப்கானிஸ்தானில் நிறையா கண்ட்ரிஸ் வந்து நிறையா வேறு மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் வந்து அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்தியா வந்து ஒரு ப்ரமோஷனாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மைனிங் செக்டார்ஸ்லேயும் அவங்களுக்கு வந்து இந்தியா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டு ஹார்னஸ் இந்தியா ஸ்போர்ட்ஸ் பொட்டென்ஷியல், இந்தியா ஹாஸ் பில்ட் காதர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம். இந்தியா செல்ஃப்-எம்ப்ளாய்டு உமன் அசோசியேஷன் imparts training on sustainable livelihood and to be self-reliant. Thus, India is contributing proactively to the development of Afghanistan in the form of monetary aids and funds. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளோட அந்த ஸ்போர்ட்ஸ் பொட்டென்ஷியல் அவங்களுக்கு அதாவது சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கண்டதார் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து இந்தியா வந்து பில்ட் பண்ணியிருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஆப்கானிஸ்தான் டெவலப்மெண்ட்காக ஃபண்ட்ஸும் அண்ட் மொனெட்ரி எய்ட்ஸ் மூலிமா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிற ப்ளூ பாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த இண்டஸ் சிவிலைசேஷன் டு த கிங்டம் ஆஃப் சந்திரகுப்தா மயூரியா, India and Afghanistan have a deep-rooted multi-phase relationship. During the region of Kanishka, a large number of Indian missionaries went to China, Central Asia and Afghanistan to preach their religion. அதாவது பார்த்தீங்கன்னா இண்டஸ் சிவிலைசேஷன் மூலயமா நமக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஒரு கிரேட் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக கனிஷ்கா டைம் அந்த ராஜ டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த சமய சார்ந்தவர்கள் இருக்காங்களே மிஷினரிஸ், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சைனா, சென்ட்ரல் ஏஷியா, ஆப்கானிஸ்தான் அந்த மாதிரி நிறைய ரீஜன்ஸுக்கு போயிட்டு அவங்களோட ரிலீஜியன்ஸை பரப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான் அப்துல் கஃபர் கான் ஆஃப் பலூச்சிஸ்தான் was a prominent leader of Indian independence movement and an active supporter of Indian National Congress. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த பாகிஸ்தான் பார்டரில் இருக்கக்கூடிய பலூச்சிஸ்தான் அப்படிங்கிற அந்த இடம் பார்த்தீங்கன்னா கான் அப்துல் கஃபர் கான் அப்படிங்கிறவங்க நம்மளோட இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்க்காக ரொம்ப ஆக்டிவாக பாடுபட்டவர் அப்படிங்கிறதுக்காகவும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டராக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா India and Bangladesh பார்த்தீங்கன்னா India was the first nation to acknowledge Bangladesh as an independent country. India and Bangladesh share the longest land boundary of 4,096.7 kilometers. India has plans to implement the proposal rail connectivity between the Agartala and Akhura
Bangladesh has granted India road transit facility through its territories from Kolkata to Agartala via Dhaka under BBINMVA, that is Bangladesh, Bhutan, India, Nepal Motor Vehicle Agreement. The Fardaka Accord on sharing of Ganga water signed in 1977 is a historic agreement. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு பெங்களாதேஷ் அப்படிங்கிற கண்ட்ரியை வந்து வெளிப்படுத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. ஏன்னா ஃபஸ்ட்டு அது வந்து ஈஸ்ட் பாகிஸ்தானாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்க இந்தியா அண்ட் பங்களாதேஷ் பார்த்திங்கன்னா அதிகமான லேண்ட் பவுண்டரியை ஷேர் பண்ணியிருக்காங்க. 4096.7 கிலோமீட்டர்ஸ் வந்து ரெண்டும் ஷேர் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா இந்தியாவோட அந்த ரயில் கனெக்டிவிட்டி அந்த ப்ராஜெக்ட்டும் பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் வந்துட்டு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு அப்புறம்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள் மோட்டார் வெஹிக்கிள் அக்ரிமெண்ட் படி அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க ரயில்வே கனெக்டிவிட்டிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா த ஃபார்கா அக்கார்ட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஷேரிங் கங்கா வாட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது 1977 ஒரு ஹிஸ்டாரிக் அக்ரிமெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக நம்ம இந்தியா அண்ட் பங்களாதேஷ் நடுவில் 54 காமன் ரிவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The government of India provides grant assistance for projects under aid to Bangladesh for the construction of buildings, laboratories, dispensaries and deep tube wells. In addition, scholarships are granted by ICCR every year to the students of Bangladesh and it has initiated a Tagore Chair in University of Dhaka. Both the countries jointly inaugurated the construction of 130 kilometer Bangladesh-India friendship pipeline between Siliguri in West Bengal and Prabdipur in Bangladesh. அது பார்த்திங்கன்னா இந்தியா பார்த்திங்கன்னா அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்ஸ், அது போக லெபார்ட்டரிஸ், டிஸ்பென்சரிஸ், டீப் டியூப்வெல்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் வந்து இந்தியா ரொம்ப அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் ICCR மூலயமா பங்களாதேஷ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க இந்தியாவில். அது போக பார்த்திங்கன்னா ரெண்டு கண்ட்ரீஸ்க்கு நடுவில் பார்த்திங்கன்னா 130 கிலோமீட்டருக்கு கூடிய பங்களாதேஷ் இந்தியா ஃப்ரெண்ட்ஷிப் பைப்லைன் இருக்குது. அது பார்த்திங்கன்னா சிலிகுரின் வெஸ்ட் பெங்கால் இந்தியாவிலேருந்து பிராத்திபூர் பங்களாதேஷ் வரைக்கும் அது போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா Teen Bigha Corridor is a strip of land belonging to India on the West Bengal-Bangladesh border which was leased to Bangladesh in 2011. அது பார்த்திங்கன்னா டீன் பிகா கார்டர் அப்படிங்கிறது ஒரு சின்ன லேண்டு. அந்த லேண்ட் பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் அண்ட் இந்தியாவுக்கு பார்டரில் இருக்குது. ஸோ அந்த லேண்ட் பார்த்திங்கன்னா 2011 பார்த்திங்கன்னா பங்களாதேஷ்க்கு வந்து இந்தியானால லீஸுக்கு விடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அதோட மேப்பு. இப்போது பங்களாதேஷ் வந்து சுற்றி இந்தியானால இருக்குது, நடுவில் பங்களாதேஷ் இருக்குது. இதுதான் வந்து 4096.7 கிலோமீட்டர்ஸ் பவுண்ட்ரிஸை வந்து இது ஷேர் பண்ணுது நம்ம இந்தியா கூட. அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியா அண்ட் பூட்டன் இந்த ரெண்டு கண்ட்ரிஸ் நடுவில் எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பூட்டன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஹிமாலயன் கிங்டம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது எப்படி சொல்லுவாங்கன்னா தண்டர் பிளாட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஊரை. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து வேர்ல்டு லெவலில் பார்த்திங்கன்னா ரொம்ப புவரஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லிட்டு நம்ம பூட்டானை தான் சொல்லுவோம். The diplomatic relation between India and Bhutan were established in 1968 with the appointments of the resident representative of India in Thimbu. Bhutan is a landlocked nation, so it's highly dependent on the India for the access to sea. அதாவது பூட்டான் பார்த்திங்கன்னா ரொம்ப லேண்ட்லாக்டு கண்ட்ரி, தட் இஸ் சரௌண்டட் பை ஃபுல்லாக லேண்ட் ரீஜன்ஸ் அப்படிங்கிறதுனால அதோட மொத்த சிஏ ஆக்சஸ் வரணும் அப்படிங்கிறப்ப அது வந்து நம்ம இந்தியாவை தான் டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா இஸ் அ பிரின்சிபல் கான்ட்ரிபியூட்டர் இன் த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் பூட்டான். இந்தியா டிக்ளேர் த பைலேட்டரல் ட்ரேட் ரிலேஷன் known as Bharat to Bhutan. India provides scholarship to Bhutanese students to study in prestigious institutions of higher learning and offered help in setting up a digital library in Bhutan. பார்த்திங்கன்னா பூட்டனீஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறைய ஸ்காலர்ஷிப்பும் இந்தியன் இன்ஸ்டிடியூஷனில் செய்கிறதுக்கான வாய்ப்பும் கொடுக்குறாங்க. அது போக பார்த்திங்கன்னா பூட்டானில் வந்துட்டு ஒரு டிஜிட்டல் லைப்ரரியை வந்து இந்தியா வந்து செட்டப் பண்ணி கொடுத்துருக்கு. தி ப்ரெஸ்டீஜியஸ் நேரு வாங்கர் ஸ்காலர்ஷிப் இஸ் being awarded to deserving and talented Bhutanese nations to undertake studies in selected premier Indian education institutions. The hydel power sector represents one of the main indicators of bilateral cooperation between India and Bhutan. So far, Government of India has constructed 3 hydroelectric projects in Bhutan. India has helped Bhutan in developing that country's infrastructure by establishing telecom and in the construction of hospital, roads and
பிரிட்ஜஸ். அது பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா 3 ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸை வந்து பூட்டானில் பண்ணி கொடுத்துருக்காங்க. சுக்கா, குறிச்சு அண்ட் தாலா இந்த 3 இடத்துல பார்த்திங்கன்னா இந்தியா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. அது போக பார்த்திங்கன்னா அதோட கண்ட்ரியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக டெலிகம்யூனிகேஷனும் ஹாஸ்பிட்டல்ஸ், ரோட்ஸ் அண்ட் பிரிட்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து இந்தியா வந்து பூட்டானுக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் பாக்ஸில் இருக்கு. குரு பத்ம சம்பவா அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு புத்திஸ்ட் துறவி அப்படின்னு சொல்லலாம். அவர் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து பூட்டானுக்கு போயிட்டு நிறைய அதாவது புத்திசம் வந்து அங்கே பரப்பறக்கு நிறையா வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸாக ஒரு பர்சனாக இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியா அண்ட் சைனா, அதாவது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்திங்கன்னா in terms of geographic and demographic dimensions, skilled manpower and civilizational depth, China is the only country in the region which qualifies for comparison with India. அதாவது நம்ம சுற்றி இருக்க எல்லா பார்டர் கண்ட்ரிஸை விட சைனா தான் பார்த்திங்கன்னா அதோட ட்ரெடிஷனாகவும் சரி, ஜியோகிராஃபிக் அண்ட் டெமோகிராஃபிக் எந்த வகையிலும் சரி நம்ம இந்தியா கூட ஒரு கம்பேரிஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஏற்ற கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. China is the only country in the region which qualifies for comparison. China, being the manufacturing hub of the world, is strategically very important for India. India and China share similarity of view on many fronts like World Trade Organization, international climate change talks and reforms of the World Bank. Shanghai Cooperation Organization, which was China's initiative, has granted the observer status to India, while SAARC has granted the observer status to China. Both sides have established more dialogue on mechanisms covering diverse sectors. Bilateral trade has registered enormous growth. அதாவது சைனா வந்து இந்த வேர்ல்டோட ஒரு மேனுஃபேக்சர் ஹப்பாக இருக்கிறனால இந்தியாவுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா சார்க்கில் வந்து ஒரு அப்சர்வராக இருக்கிறதுக்கு இந்தியானால தான் அவங்களுக்கு ஒரு பெர்மிஷன் கிடைச்சிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 கண்ட்ரிஸ் நடுவில் பைலேட்ரல் ட்ரேட் வந்து சைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா 25 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் சைனாவுக்கு வந்து இந்தியாவில் வந்து ஸ்காலர்ஷிப்போடு படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக் மோகன் லைன் அப்படிங்கிறது அதை பற்றி பார்க்கலாம். This is the boundary line between India and China, east of Bhutan. It is terminated 1914 with the Conference of Representatives of British India, Tibet and China. The Secretary of State for India is Arthur Henry McMahon, represented British India at the conference. அதாவது மோகன் லைன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய பவுண்ட்ரி லைன். இந்த லைனுக்கு எப்படி இந்த பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1914 அந்த கான்ஃபரன்ஸில் இந்தியாவிலேருந்து இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ண ஒருத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தர் ஹென்ரி மக்மோகன். அதனால் அவர் பேரையே வந்து அந்த பவுண்ட்ரிக்கு வந்துட்டு நினைவாக வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் மால்டிவஸ் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாது, அது ஒரு தீவு. Maldives is located south of Lakshadweep Island in the Indian Ocean. The relationship with Maldives is very important for India given its strategic location and geographical proximity. India and Maldives share ethnic, linguistic, cultural, religious and commercial links steeped in equity and enjoy cordial and multi-dimensional relations. Trade and tourism are being developed between the two countries. Both countries have agreed to strengthen cooperation to enhance maritime security in the Indian Ocean region through coordinated patrolling and aerial surveillance and exchange of information. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா லக்ஷத்வீப்போட ஜியோகிராஃபிக்கலான லொக்கேஷன் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோ இந்தியா அண்ட் மால்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா எத்திக், ட்ரெடிஷ்னல் எல்லா வகையிலும் சிமிலாரிட்டிஸ் இருக்கிறதுனாலையும் 2 பேருக்கு நடுவில் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 கண்ட்ரீஸுமே பார்த்திங்கன்னா தன்னோட ட்ரேட் அண்ட் டூரிசம் பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணுறதுக்கு 2 கண்ட்ரீஸுமே வந்து ஒரு குட் அக்ரிமெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னும் ஏதோ ஒரு பிரச்சனை, அதாவது மெரெயினில் பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவை சர்வைலன்ஸ் பண்ணுறதுக்காக அந்த ஏரியாவை வந்து ஒரு கோஆப்ரேஷனோட பேட்ரோல் பண்ணுறதுக்கு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு 2 கண்ட்ரிஸும் வந்து ஒத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியா அண்ட் மியான்மர். அடுத்த கண்ட்ரி பார்த்திங்கன்னா மியான்மர் இந்தியாஸோட செகண்ட் லார்ஜஸ்ட் பவுண்டரி ஷேரிங் கண்ட்ரி சொல்லலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பங்களாதேஷ், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மியான்மர் தான் நம்ம கூட அதிகமான பவுண்டரி ஷேர் பண்ணுது.
known as பர்மா. மியான்மர் வந்து பர்மா அப்படின்னு சொல்லி 1989 வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. 4 நார்த் ஈஸ்டர்ன் இந்தியன் ஸ்டேட்ஸ் அருணாச்சல் பிரதேஷ், அதாவது எந்த நம்மளோட இந்தியன் ஸ்டேட்ஸ் வந்துட்டு அவங்க கூட பவுண்டரிஸை ஷேர் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர் அண்ட் மிசோரம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மியான்மருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய கேட்வே ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்தியா இஸ் பில்டிங் த கால்டன் மல்டி மாடல் transport a road, river, port, cargo transport project to line Kolkata to Sittwe in Myanmar. A project aiming to connect Kolkata with Ho Chi Minh City on the South Sea for the formation of an economic zone will have a road pass through Myanmar, Cambodia and Vietnam and work on the first phase connecting Guwahati and Mandalay is currently underway. Myanmar is an important partner in our energy needs for petroleum and natural gas. Some of the Indian companies such as SR, GAIL and ONGC Vidish Limited has invested in Myanmar energy sector. மியான்மர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெங்களாதேஷ்லேருந்து அந்த பக்கம் சைடில் அந்த பக்கம் போகும். பெங்களாதேஷ் தாண்டி நம்மளோட மேலே அந்த சைடு போகும். அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா மியான்மர் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட எனர்ஜி, தட் இஸ் எனர்ஜி நீட்ஸுக்கு, அதாவது பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான கண்ட்ரியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட இந்தியன் கண்ட்ரிஸான எஸ்ஆர், கெயில், ONGC, வெடிஷ் லிமிடெட் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா மியான்மரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக நம்ம 2 கண்ட்ரிஸுக்கு நடுவில் ரோட்வே, டிரான்சிட் சிஸ்டம் நிறையா இருக்குது. கனெக்டிவிட்டி, கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வகையில் 2 கண்ட்ரிஸுக்கு நடுவில் நிறையா அக்ரிமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரியிலேருந்து இந்த மேப் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்தியாவிலேருந்து அந்த மியான்மருக்கு பார்த்திங்கன்னா சீ ரூட் இருக்குது. அது பார்த்திங்கன்னா 539 கிலோமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியா அண்ட் நேபாள். Nepal is a natural buffer between India and China. Being a small landlocked country, Nepal depends on India for economic support and transit facilities. India shares border in 5 Indian states. அதாவது பார்த்திங்கன்னா நேபாளும் பார்த்திங்கன்னா ஒரு லேண்ட்லாக்டு கண்ட்ரி தான், பூட்டான் மாதிரியே. நேபாள் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடுவில் இருக்குது. ஸோ இங்கே இது பார்த்திங்கன்னா அதோட எக்கனாமிக் சப்போர்ட்டுக்கு மொத்தமாக இந்தியாவை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. நம்மளோட ஸ்டேட்ஸான சிக்கிம், வெஸ்ட் பெங்கால், பீகார், உத்தரப்பிரதேஷ் அண்ட் உத்தரகாண்ட் இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நேபாள் கூட பவுண்டரிஸை ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பீப்புள் ரெசிடிங், அது போக அந்த பார்டரில் இருக்கக்கூடிய பீப்புள் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக 2 பேர்த்துக்கு நடுவில் ஒரு டீப்பர் கல்ச்சுரல் பாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் ஃபிலிம்ஸ் ஆர் த பிக்கஸ்ட் investors in Nepal. India provides substantial financial and technical development assistance with a focus on infrastructure, irrigation, health, energy projects and community development. India built the 204 kilometer long Mahendra Raj Marg to link Kathmandu and India. அதாவது பார்த்திங்கன்னா இந்தியா வந்து அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குலேயும் இரிகேஷன், ஹெல்த், எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்தியா வந்து அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. அது போக அவங்களோட கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா அதிகமான இன்வெஸ்டர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா இன்வெஸ்டர்ஸ் தான். அது போக பார்த்திங்கன்னா நமக்கும் நேபாள் நடுவில் 204 கிலோமீட்டர்ஸுக்கு ஒரு பெரிய ரயில்வே இருக்குது. அது ரயில்வே கிடையாது, ரோட்வே, மகேந்திர ராஜ் மார்க். அது பார்த்திங்கன்னா காட்மண்டு அண்ட் இந்தியா 2த்தையும் வந்து லிங்க் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Nepal is endowed with fast-flowing rivers and its territory is ideal for hydroelectric power generation. அதாவது அதில் வந்து ஃபாஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் இருக்கனால ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேஷனுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது போக அதுலேருந்து பார்த்திங்கன்னா 5600 மெகாவாட்ஸ் வந்து இந்தியா வந்து நம்ம பஞ்சஸ்வார் ப்ராஜெக்ட் மூலிமா நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேபாளி அண்ட் இந்தியன் பீப்புள் விசிட் ஈச் அதர்ஸ் கண்ட்ரி ஃபார் ரிலீஜியஸ் பில்கிரிம்ஸ். அது போக பார்த்திங்கன்னா 2 கண்ட்ரிஸ்க்குள்ள ஒரு நல்ல கல்ச்சுரல் பாண்ட் இருக்கனால 2 பேருமே வந்து அவங்கவுங்க கண்ட்ரிஸில் இருக்கக்கூடிய பில்கிரிம் ஏரியாஸ்க்கு போயிட்டு வந்துட்டுருப்போம். நேபாளில் பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான இடம்னு பார்த்திங்கன்னா பசுபதி அண்ட் ஜாக்பூர் அந்த மாதிரியான இடங்களுக்கு இந்தியன் பீப்புள் போவாங்க. அது போக பார்த்திங்கன்னா நேபாளிஸ் பார்த்திங்கன்னா வாரணாசி அண்ட் 4 தாம்ஸ்
தட் இஸ் பத்ரிநாத், பூரி, துவாரகா அண்ட் ராமேஸ்வரம் இந்த இடத்துக்கெல்லாம் அவங்களும் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The bond of friendship further increased when India included Nepalese language in the 7th schedule of the constitution. அது போக பார்த்தீங்கன்னா நம்மளோட கான்ஸ்டியூஷனில் அவங்களோட அவங்க லாங்குவேஜை வந்து 8th ஷெட்யூலில் நம்ம வச்சுருக்கிறதும் அது போக அதனால் நமக்கும் அவங்களுக்கும் உள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் உருவாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A joint hydropower project is being built on the Sardar River. This power plant helps both India and Nepal with respect to electricity production and irrigation facilities. From the environmental perspective, there is a number of tiger reservoirs along Indo-Nepal border. The government of India and Nepal have signed 3 sister city agreements for twinning of Kathmandu, Varanasi, Lumbini and Bohaya and Jagpur and Ayodhya. அதாவது பார்த்தீங்கன்னா 2 கண்ட்ரீஸோட பார்டர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய டைகர் ரிசர்வ்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா 2 கண்ட்ரிஸும் சிஸ்டர் சிட்டி அக்ரிமெண்ட்ஸை சைன் பண்ணி ட்வின்னிங் சிட்டிஸை உருவாக்க போகிறாங்க. தட் இஸ் காட்மண்டு, வாரணாசி அண்ட் லும்பினி அண்ட் போக்தியா அண்ட் ஜாக்பூர், அயோத்தியா. அதாவது அவங்க கண்ட்ரி நம்ம கண்ட்ரி ரெண்டோட ஸ்டேட்ஸும் ஒரு சிட்டி பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்க மாதிரி கொண்டு வரதுக்காக வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியா அண்ட் பாகிஸ்தான். Since the bifurcation of territory were demarcated India and Pakistan in 1947, the two nations have had strained relations due to disagreements over a number of key issues. 2 கண்ட்ரீஸுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்னால பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது. Terrorism remains one our core concern in the relationship with Pakistan. அதாவது நம்ம ஒரு பீஸ் லவிங் கண்ட்ரியாக இருந்துட்டு அவங்க வந்து டெரரிஸ்ட் சப்போர்ட் பண்ணுறதுனால இதுதான் வந்து நம்ம 2 கண்ட்ரிக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் ஹேஸ் been antagonistic when maintaining relations with India, but India has made extreme efforts to improve and stabilize relationship with Pakistan. The cross-border firing between India and Pakistan and the terrorist attack combined have taken its toll on the Kashmiris who have suffered poor living standards and an erosion of human rights. அதாவது இவங்க வந்து கிராஸ் பார்டர் தள்ளி வந்து ஃபயரிங் பண்ணுறதுனாலையும் டெரரிசத்தினாலையும் நம்ம இந்தியனோட காஷ்மீரிஸ் பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டப்படுறாங்க. அவங்களோட ரைட்ஸும் இதனால் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா LOC லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2 கண்ட்ரிக்கும் நடுவக்கூடிய பார்டர். இது பார்த்திங்கன்னா யார் இதை வந்து டிட்டர்மைன் பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா சீஸ்ஃபயர் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சீஸ்ஃபயர் லைன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் லோக்கல் லைன்னு மாறிச்சு. This is a boundary that can be agreed between India and Pakistan under the Shimla Agreement 1972. It was called Radcliffe Line at the time of partition in 1947. 1947 வந்து இது வந்து ராட்க்ளிஃப் லைன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அது ராக் லைன் சொல்கிறாங்க. இது வந்து சிம்லா அக்ரிமெண்ட்னால 2 கண்ட்ரிஸும் வந்து இதுதான் பார்டர்ஸ்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அதுலேயே கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. Cross-border terrorism is a major irritant. India tried to bring a positive change in the relationship of the 2 countries through bilateral agreements such as Simla Agreement and Lahore Declaration. அதாவது இந்தியா பார்த்திங்கன்னா பல வகையில் அவங்க கூட குட் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் அவங்களோட இந்த கிராஸ் பார்டர் டெரரிசத்தினால நமக்கு நிறையா டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. இருந்தாலும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வரணும் அப்படிங்கிறதுக்காக பைலேட்ரல் அக்ரிமெண்ட் சொல்லிட்டு 2 அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஷிம்லா அக்ரிமெண்ட் அண்ட் லாகூர் டிக்ளரேஷன். இதனால குட் ரிலேஷன்ஷிப் வந்து இந்தியா வந்து பாகிஸ்தான் கூட மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 2 அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் பார்ட்டை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.